இப்போ திருமங்கலத்துல தீபம் ஏத்தணும், திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். இதுல மத கலவரம் வருவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அவங்க அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில ஈடுபடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு பலிக்காது. சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியும். அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. இல்ல அயோத்தி மாதிரி வரதில்ல தப்பதில்லை. ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழகத்தை அயோத்தியா மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்குது. தமிழகத்துல மதவாத அரசியல் ஈடுபடாது துணை முதல்வர் கனிமொழி விமர்சனம். அயோத்தி இந்தியாவில தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. இல்ல அயோத்தி மாதிரி வரதில்ல தப்பதில்லை. நம்ம எல்லாம் பார்த்துக்கணும். ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ திருமங்கலத்துல தீபம் ஏத்தணும், திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். அந்த பக்கத்துல தர்கா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு, அந்த தூண்ல தான் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களோ எந்த இஸ்லாமியர்களோ ஒரு தீர்ப்பு அங்க எதிரா ஒருத்தர் கூட சொல்லல. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவருடைய நீதிமன்ற தீர்ப்பை காட்டி எதிர்த்து பேசுகிறத அவங்க விரும்பல. இதுல மத கலவரம் வருவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. யாராவது ஒரு முஸ்லீம் கூட சொல்லியிருந்தாலும் நீங்க சொல்ல சரின்னு சொல்லலாம். இப்படி இல்லாத பட்சத்துல மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதுல என்ன அவங்களுக்கு பாதனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அவங்க அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில ஈடுபடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு பலிக்காது. அவருடைய காலம் இல்லை, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆண்டானாலும் சரி, சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியும். Together